அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வெற்றப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அத்தியாயம் 11 ஆயத்து 34. இன்னும் நான் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதினாலும் உங்களை வழிகேட்டில் விட்டு வைக்க அல்லாஹ் நாடியிருந்தால் என்னுடைய நல்லுபதேசம் உங்களுக்கு பலன் அளிக்காது. அவன் தான் உங்களுடைய இறைவன், அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். நூஹ் நபி சொல்கிறாங்க, இன்னும் நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லுபதேசத்தை எடுத்து சொன்னாலும் அல்லாஹ் நாடினாத்தான் அது உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லை அப்படின்ட்டா உங்களுக்கு என்னுடைய நல்லுபதேசம் பலன் அளிக்காது. ஆனால் நீங்கள் அல்லாஹ் பக்கமே திரும்ப வரக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உள்ளச்சத்தோடு வாழுங்க, சொல்கிற நல்லுபதேசத்தை ஏற்றுக்கங்க, அதை மறுக்காதீங்க. என்னைக்காக இருந்தாலும் படைத்தவன் அந்த இறைவனிடமே நம்ம ஒன்று சேர்க்கப்படக்கூடியவராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நூஹ் நபி அதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததும் என்ன சொல்கிறாங்க, அல்லது இதனை இவர் இட்டு கட்டி சொல்கிறார் என்று கூறுகின்றீர்களா? திரும்ப நூஹ் நபி அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் சொல்கிற நல்ல உபதேச எல்லாத்தையும் இட்டு கட்டி நான் சொல்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த மக்கள்கிட்ட. நான் இதனை இட்டு கட்டி சொல்லியிருந்தால் என் மீது என் குற்றம் சாரும். ஆனால் நீங்கள் செய்யும் குற்றங்களை குறித்து நான் நீங்கியவன் ஆவேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படி தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்கிறேனே தவிர வேறு எந்த ஒரு இட்டுக்கட்டி நான் இதை பேசவில்லை. அப்படி நான் இட்டுக்கட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நல்ல உபதேசத்தை புறக்கணிக்கிறீங்க. நான் அந்த மாதிரி இட்டுக்கட்டி பேசினா அந்த குற்றம் என்னையத்தான் சாரும். அதனால் இனி உங்களை விட்டு நான் நீங்கியவனாக ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டு அவங்க விலகுறாங்க. எவ்வளோ சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு அப்போ அவங்கள புறக்கணித்து அவங்கள ஒரு குற்றவாளியை அவங்க சொல்லும்போது அதை விட்டு அவங்க என்ன செய்யிட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு இந்த நல்லுபதேசம் சொல்லியும் பலன் அளிக்காது அப்படின்ட்டு அவங்க அதை விட்டு விலகிறாங்க. ஏன்னா அவங்க மேலே அவங்க குற்றச்சாட்டை அவங்க சொல்லும்போது இது பொய்யை சொல்கிறான், பொய்யான விஷயமாக இருக்கு அப்படின்னு அந்த நல்ல உபதேசத்தை அவங்க புறக்கணிக்கும்போது இனிமேல் அவங்ககிட்ட பேசி எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ட்டு அதை விட்டு அவங்க நீங்குறாங்க. அடுத்தும் நூஹ் நபி மேலும் நூஹுக்கு இறைவனிடமிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, நம்பிக்கை கொண்டவர்களை தவிர உம்முடைய சமூகத்தரில் நிச்சயமாக எவரும் இனி நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்கள் செய்வதை பற்றி நீ கவலைப்படாது. அல்லாஹ் அந்த செய்தி அது இறைவனிட்ட என்ன செய்தி வருது அப்படின்னா, மேலும் நூஹுக்கு இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு யாரும் இனிமேல் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு திரும்ப அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதலான செய்தி வருது. ஏன்னா அந்த மக்களுக்காண்டி தான் எப்படியாவது அவங்கள இந்த இறைவழி பக்கம் அந்த நேர்வழி பக்கம் அவங்கள செலுத்திடணும்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாடுபடுறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ இறைவன்கிட்டேருந்து அறிவிப்பு என்ன வருது நூஹ் நபிக்கு அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத அப்படின்ட்டு இறைவனுடைய செய்தியும் அவங்களுக்கு அருளப்படுது. இன்னும் நம் பார்வையில் நம் அறிவிப்புக்கு ஒப்பாக கப்பலை கட்டு. அநியாயம் செய்தவரை பற்றி நீ என்னிடம் பேசாதீர், நிச்சயமாக அவர்கள் முழுகடிக்கப்படுபவர்கள். அப்போ திரும்பவும் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்டா, இன்னும் நீ என் பார்வையில் நீ என் அறிவிப்புப்படி ஒப்பாக கப்பலை கட்டு, அநியாயம் செய்தவரை பற்றி என்னிடம் நீ பேசாதீர், நிச்சயமாக அவர்கள் முழுகடிக்கப்படுவார்கள். யார் இவ்வளோ நல்ல உபதேசத்தையும் சொல்லி இட்டு கட்டுறான்னு சொல்லி குற்றச்சாட்டுன்னு சொல்லி உன்னை பொய்ப்பிச்சு உன்னை புறக்கணித்தாங்களோ இனி அவங்களுக்காக அந்த அநியாயக்காரர்களுக்காக நீ எந்த ஒரு இதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. அவங்களுக்காக எதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட நம்மளுக்கு ஒரு இறக்கம் வரும் பாருங்க, அதை பற்றியும் எல்லாம் சொல்கிறான், நீ பேசக்கூடாது. அன்றியும் எவர் மீது இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்றும் எவர் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறே சொல்கிறான்ல. அப்போ அடுத்தது, உறுதியாக நாம் உத்தரவு அடுப்பு பொங்கவே அப்படிங்கும்போது உறுதியாக உத்தரவு வந்துருச்சு. அதிகாலையில் அழிக்கக்கூடிய நேரம் அடுப்பு பொங்கவே அப்படிங்கும்போது அதிகாலை நேரம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடியதாக இருக்குது.
உயிர் பிராணிகள் ஒவ்வொரு வகையிலிருந்து ஜோடியிலே கப்பலில் ஏற்றிக்கொள். வாக்கு ஏற்பட்டு விட்டதே, அவர்களைத் தவிர உன் குடும்பத்தாரிலே நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள். வாக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத இனி எந்த ஒரு நன்மையும் கேட்க மாட்டாங்க. இனி உபதேசம் செஞ்சாலும் அவங்களுக்கு இனி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. அப்போ அந்த நிராகரிப்பவர்கள் முழுகடிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை கட்ட சொல்லிட்டு திரும்பவும் இறைவன்ட்ட செய்தி என்ன வருது அப்படிங்கும்போது நம்முடைய வாக்கு அவளை முழுகடிக்க போகிற நம்முடைய வாக்கு உறுதியாகி விட்டது. அதனால் நீ உன் குடும்பத்தில் உள்ளவர்களை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை நீ ஏற்றிக்கொள் அப்படிங்கிறதையும் இறை செய்தியாக உங்களுக்கு வருது. அப்போ குடும்பத்தினரை நம்பிக்கை கொண்டவர்களை ஏற்றிக்கொள் என்றும் நாம் கூறினோம். வெறும் சொற்ப மக்களைத் தவிர மற்றவர்கள் அவரோட நம்பிக்கை கொள்ளவில்லை. சொற்ப தொகையினர் தான் நம்பிக்கை கொண்டார்களாம், மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. மேலும் இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவின் பெயரிலே. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்றும் கூறினார். அப்போ அவர் திரும்ப அந்த கப்பல் ரெடியாகி அந்த ஊரோட்டு வெளியாகிறதுக்கு தண்ணி அங்கே நிரம்பி வரும்போது கப்பல் மிதக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கப்பல் நிற்பதும் போதும் அல்ல அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து நம்மளை பாதுகாக்கப்பட்டு இதுலேருந்து நம்மளை கரை சேர்க்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி சிறு பாவங்களோ வேறு பாவங்களை செய்திருந்தாலும் எங்களுக்கு மன்னிப்பு அளித்து எங்களை பாதுகாத்து கரை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தோடு அந்த கப்பலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கருணை உடையவனாக இருக்கிறான் என்று கூறினார். பின்னர் அக்கப்பல் மலையில் போன்ற அலைகளுக்கிடையே அவர்களை சுமந்தது. அப்போ அந்த தண்ணீராக நிரம்பிடுச்சு, கப்பலும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்களே சுமந்து செல்லாட்டுறது. கப்பல் அதை தண்ணியை விட்டு வெளியாக ரெடி ஆயிடுச்சு அந்த தண்ணியிலே மிதந்து போகிறதுக்கு. அப்போ சுமந்து செல்லாயிட்டது. விலகி நின்ற தன் மகனை நோக்கி, என் அருமை மகனே, திரும்ப அந்த மகனை விட்டுட்டு போக மனசு இல்லை, ஏண்டா அவங்க பெத்த பிள்ளை ஆயிடுச்சுல. அப்போ கேட்குறாங்க, என் அருமை மகனே, எங்களோட நீனும் ஏறிக்கொள், நிராகரிப்பவருடன் இருந்துராது என்றும் நூகு அழைத்தார். அப்போ மகன்கிட்ட சொல்கிறாங்க, என் அருமை மகனே, நீ எங்களோட ஏறிக்க அப்படின்னு அவருக்கு மனசு கேட்கல. அந்த மகனை விடுறதுக்கு, ஏன்னா மகன் அழிய போகிறானே, எப்படியாவது நம்ம கூட்டிகிட்டு போயிடணுமே, கூட்டிகிட்டு போனால் நம்பிக்கை கொண்டாத்தானே, அப்போ நம்பிக்கை கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன்கிட்ட அப்பவும் கெஞ்சி கூப்பிட்றாங்க என்றும் நூகும் அழைத்தார். அதற்கு அவன் என்னையே தண்ணீரின்று பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையில் மேல் நான் ஏறி சென்று விடுவேன் என கூறினான். இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு அருள் இருக்கின்றானோ அவரை தவிர அல்லாவின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுவர் எவரும் இல்லை. அப்போ நான் இவ்வளோலாம் சொல்லி நீ வரல அப்படிங்கும்போது உன்னை காப்பாற்ற இனி யாருனாலும் முடியாது, ஏன்னா உனக்கு இதுதான் முடிவு அப்படிங்கிற இந்த முடிவுலேருந்து உன்னை காப்பாற்ற யாருனாலும் முடியாது அப்படிங்கிறத நூஹ் நபி திரும்ப சொல்கிறாங்க. அல்லாவின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுவர் எவரும் இல்லை என்றும் கூறினார். அச்சமயம் இருவருக்கும் இடையே ஒரு பெரு அலை ஒன்று குறுக்கிட்டு எழுந்து அவன் முழுகடிக்கப்பட்டவரில் ஒருவனாகி விட்டான். அப்போ அந்த பெரு அலை அங்கே அப்படியே அவங்க மகனை முழுகடிக்கப்பட்டார். பின்னர் பூமியே உன் நீரை விழுங்கிவிடு, வானமே நிறுத்திக்கொள் என்றும் சொல்லப்பட்டது. நீரு குறைந்து காரியமும் முடிந்தது. ஜோதி மலை மீது அது தங்கியது. அநியாயம் செய்யும் மக்களுக்கு அழிவுதான் என்றும் கூறப்பட்டது. அப்போ அநியாயம் செய்யும் மக்களுக்கு அழிவுதான் என்றும் கூறப்பட்டது. அப்போ இந்த ஒரு தீமைகள் யாருக்கும் ஏற்படாமல் அல்லாஹ் ஒருவனே பாதுகாத்து ஒவ்வொருத்தரும் இறை மேலே உறுதியான நம்பிக்கையை கொண்டு இந்த நேர்வழி பக்கம் ஒவ்வொருத்தருடைய மனதையும் அந்த நேர்வழி பக்கமே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரியணும். குர்ஆனை அதிகமாக பார்க்கணும், அதை சிந்திக்கணும். அப்போ செயல்படும்போது அவர்களுக்கு துக்கப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், ஏன்னா அவர்கள் காப்பாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு தீமைகளிலிருந்து பாதுகாத்து இறைவன் ஒருவனுக்கே அடிபணிந்து வாழக்கூடிய அந்த ஒரு அருள் பாக்கியத்தில் நுழைய அல்லாவே
ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து வாழ வைக்கும் போதுமானவே. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கான தொடர்ச்சி அடுத்த ஆயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க வைக்க போதுமானவே. அல்ஹம்துலில்லாஹ்.